ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிட்காயின், எத்தீரியம், பிட்காயின் டாமினன்ஸு, அப்புறமா கோல்டு பறந்து மேலே போயிட்டே இருக்கான். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் மைக்ரோப்டோ ஃபண்டிங்கோட $10,000 ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நமக்கு யூஏ கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான வின்னர்ஸை வந்து இன்றைக்கி நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நான் காலையில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் இல்லைனா நைட்டுக்குள்ளாடி வந்து 3 வின்னர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரே விஷயம் தான். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பட்டன் போட்டுக்கோங்க. டெலகிராம் சேனலில் வின்னர்ஸை வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி லைவ் ட்ரேட் பண்ணுறேன். நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிலேருந்து ஒரு 9:30-10 மணி வரைக்கும் போகும். நிறைய பேர் வராங்க லைவ் பார்க்குறதுக்கு, ட்ரேட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து நீங்களும் வரலாம். அந்த சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 8 மணிலேருந்து 9:10 மணி வரைக்கும் போகும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பிட்காயின் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து க்ளீனாக தெளிவாக இருக்குது. கரெக்டாக மேலே வீக்லி எஃபிஜியை டேப் பண்ணிக்கிட்டு இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் பாருங்கள். அவ்வளோ கீழே வந்து ஸ்ட்ராங்காக ரெட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகி இதில் ஒரு எஃபிஜி இருக்கும், டெய்லி எஃபிஜி. இந்த எஃபிஜியை டேப் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த ரெட் கேண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறமா இந்த 4 ஹவர்லேயும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் ஆகியிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து டவுன் ட்ரெண்டு தான், கீழே வர மாதிரி தான் இருக்குது. நான் நேற்றைக்கு வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருப்பேன். பிட்காயின் வந்து மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் மினிமமாக ஃபஸ்ட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம மேலே போனோம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் மினிமமாக இந்த $99,000 $1,00,000 மேலே வந்து ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சணும். இப்போ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சமாவது மேலே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த $92,000 மேலே வந்து ஒரு டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இதில் டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்ம வந்து மேலே எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதில் இருந்தே டம்ப் ஆகி கீழே போக தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க நிலைமைக்கு நான் இதை சொல்கிறேன். ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உடனே அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனலில் தான் நான் இதை அப்டேட் பண்ணுவேன். ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில். இப்போ மார்க்கெட் இருக்க கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. சைக்கிளும் கரெக்டாக ரிப்பீட் ஆகலை, ஹிஸ்ட்ரியும் ரிப்பீட் ஆகலை. டோட்டலாக வந்து எல்லாமே தனித்தனியாக மூவ் ஆகுற மாதிரி தான் தெரியுது. நார்மலாக யூஎஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா மோஸ்ட்டாக வந்து பிடிசி மேலே போகும். இப்போ நடக்கிறத பாருங்கள். யூஎஸ் மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் பிடிசி வந்து கீழே வந்துட்டுருக்கு. நார்மலாக கோல்டு மேலே போச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் கீழே வரும். யூஎஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா கோல்டு கீழே வரும். இந்த மாதிரி இதுவும் ஆப்போசிட்டில் தான் மூவ் ஆகும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டும் கோல்டை வந்து சேர்ந்து ஜோடியாக மேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இப்போ மார்க்கெட் இருக்க கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக தான் மூவ் ஆகுது. நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக தான் இருக்குது. நான் இன்னும் யூஎஸ் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். நார்மலாக நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு தான் பிட்காயினை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு யூஎஸ் மார்க்கெட்டையும் பிட்காயினையும் வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு பார்க்கும்போது ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இது யூஎஸ் மார்க்கெட் வந்து பிட்காயின் வந்து கீழே போகிற மாதிரியும் யூஎஸ் மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரியும் தான் தெரியுது. பார்க்கலாம். ஒருவேளை பிட்காயின் வந்து இது ஒரு மேனிப்புலேஷனாக இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். தெரியல. இப்போதைக்கு பிட்காயினை மட்டும் நம்ம தனியாக பார்க்கும்போது கிளியராக டவுன் ட்ரெண்ட் வந்து நீட்டாக இருக்குது. எத்தீரியம் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து சரி கிடையாது. ரொம்ப ரெட்டாக தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் ஆகியிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது எத்தீரியத்துக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து பிரேக் டவுன் ஆகியிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்குது. எத்தீரியம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நான் எதிர்பார்க்குறது இது நடக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இந்த இடத்துல இருந்து எத்தீரியம் இந்த 2026 எப்படி மேலே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ஆல்ட்காயின் சீசன் எல்லாமே நடக்கும். அதனால் இதை நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எத்தீரியம் வந்து இந்த சைக்கிளில் வந்து பெருசாக மேலே எதுவும் போகலை. இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் இந்த கீழே வந்து லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மேலே போகுதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக எத்தீரியம் வந்து கீழே ஒரு 2400 2200 இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 74,000 இந்த $69,000 வரைக்கும் ரீச் ஆகிறேன்னு நினைக்கிறேன். எத்தீரியம் பிட்காயினோட சார்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து சரி கிடையாது. இந்த கேண்டில் க்ளோஸே வந்து ரொம்ப பியரிஷாக கீழே இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆகி தான் கீழே வந்திருக்கு. இப்போது டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா எதுவுமே சரி கிடையாது. எல்லாமே கீழே வர மாதிரி தான் இருக்குது.
ஆனால் ஆல்ட்காயின்ஸ் வந்து இந்த டைமில் எவ்வளோ டம்ப் ஆகும் அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்டாக பிட்காயினில் நடந்த சில டம்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்காயின்ஸ் வந்து சில காயின்ஸ் வந்து அந்த அளவுக்கெல்லாம் டம்ப் ஆகலை, ஓரளவு ஸ்டேபிளாக பிடிச்சி தான் நிற்கு. பார்க்கலாம் இது இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பிட்காயின் டாமினன்ஸும் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு திரும்ப லாஸ்ட் 2 வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து புல்லிஷாக இருக்கும். இப்போ இருக்க நிலைமைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்டையாவது வந்து பிரேக் டவுன் பண்ணணும். இதில் இந்த ட்ரெண்ட் லைனு கீழே வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, இங்கே இருந்து திரும்ப ஈஸியாக கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்படி இதில் விழும்போது இது ஒரு ஆல்ட்காயின் சீசனாக இருக்கணும் என்னோடய ப்ரொடிக்ஷன் படி. எத்தீரியம் அதே மாதிரி கரெக்டாக அந்த டைமில் மேலே போகணும், அந்த டைமில் ஆல்ட்காயின்ஸ் மேலே போகணும். இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இந்த ட்ரெண்ட் லைனு கீழே வந்து ஒரு வீக்லி கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு 1, 2 கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறது வரைக்கும். சேம் இதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கும் நமக்கு 2021 ஆல்ட்காயின் சீசன் டைம்லேயும். பார்க்கலாம் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். கோல்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு. இந்த கோல்டில் வந்து என்னால் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ண முடிஞ்சு, கோல்டுக்கும் இந்த 2026 வந்து அதோட ஆல்டிமேட்டாக இருக்கும். இனி ஒரு பியர் மார்க்கெட்டில் கோல்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கோல்டு வந்து இந்த 1970 இந்த 70லேருந்து கரெக்டாக 1980 வரைக்கும் வந்து மேலே போயிருக்கு. கரெக்டாக 10 வருஷம் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமா 20 வருஷம் வந்து கீழே வந்திருக்கு. ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. 20, 21 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2001, 2000 இந்த ஆண்டுலேருந்து கரெக்டாக 2011 வரைக்கும் மேலே போயிருக்கு. கரெக்டாக 10 வருஷம். இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு 10 வருஷம் புல்லிஷாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஒரு கரெக்ஷன். இதுவும் வந்து 10 வருஷம் புல்லிஷாக இருந்திருக்கு. இது வந்து ஒரு கரெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2015லேருந்து நமக்கு இப்போ மேலே போகுது 11வது வருஷம். இந்த ஹிஸ்ட்ரி இங்கே ரிப்பீட் ஆனால் கூட நமக்கு வந்து இந்த 2026 கோல்டோட ஒரு ஹையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஹை வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு 2, 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ தெரியல எப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கரெக்ஷன் வரலாம். ஏன்னா இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள், பயங்கரமாக மேலே போயிட்டே இருக்கும். ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ ஹை வைக்குதோ அதிலேருந்து ஈஸியாக ஒரு 30லேருந்து ஒரு 50% வரைக்கும் ஈஸியாக கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் லிக்விடிட்டி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ 1 இயர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வந்தால் கூட 53% வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மினிமமாக ஈஸியாக வந்து நான் இந்த ஏரியாலாம் எதிர்பார்க்குறேன். ஒரு 30% எல்லாம் ஈஸியாக வரும். இந்த லெவல் வந்தாலே 30% இப்போ இருக்க இடத்துலேருந்து. இப்போ தெரியல, ஏன்னா இப்போ இருக்க இடத்துலேருந்தே கீழே வருமா இல்லை இன்னும் மேலே போயிட்டு கீழே வருமானெல்லாம் தெரியாது. எப்படி பார்த்தாலும் இன்னும் மேலே போனாலும் நான் எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னா இந்த $6,000 ஒரு 6200, 300 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி போயிட்டு திரும்ப இப்படி கீழே விழும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பார்வையில் வந்து இருக்குது கோல்டு. இதை வச்சுக்கிட்டு யாரும் எதுவும் பண்ணிக்காதீங்க பை செல். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியாவை மட்டும், நான் சொல்கிற டேட்டாவை மட்டும் வந்து பாருங்கள். இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் பாருங்கள். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ண முடியும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே சூப்பரான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அவங்க அந்த ப்ராஃபிட்டை வந்து இதுக்கு அடுத்தது வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிட்காயின்லலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பிட்காயின் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தெரியல, இப்போ வந்து இந்த ஹிஸ்ட்ரியும் கரெக்டாக ரிப்பீட் ஆக மாட்டேங்குது. எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாதனால எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் 2026 நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனலில் தான் வந்து நான் கொடுப்பேன். வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.